வணக்கம். தமிழ் கடவுள் சேனலுக்காக உங்கள் மூர்த்தி பேசுகிறேன். நம்ம இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா திருவன்காடு ஸ்தலத்துலேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கீழப்பெரும்பள்ளம். மயிலாடுதுறையிலேருந்து பூம்புகார் போகிற பாதையில் நம்ம 25 கிலோமீட்டர் கடந்து வந்தோம்னா கீழப்பெரும்பள்ளம் அப்படிங்கிற ஸ்தலத்தை அடையலாம். இந்த ஸ்தலம் பார்த்திங்கன்னா கேது பகவானுக்குரிய ஸ்தலம். இதில் பார்த்திங்கன்னா நாகநாதர் சுவாமி பேர், அம்மன் பேர் சௌந்தரநாயகி அம்மன். இவங்க 2 தராங்க. கேது பகவான் பார்த்தீங்கன்னா மனித தலையுடனும் பாம்பு உடனும் இருக்கார். இவருக்கு ராகு காலத்திலையும் தினமும் யமகண்டத்திலையும் சிறப்பு அபிஷேகம் யாகம் எல்லாம் நடக்கும். வணக்கம். தமிழ் கடவுள் சேனலுக்காக உங்கள் மூர்த்தி பேசுகிறேன். நம்ம இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா திருவன்காடு ஸ்தலத்துலேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கீழப்பெரும்பள்ளம். மயிலாடுதுறையிலேருந்து பூம்புகார் போகிற பாதையில் நம்ம 25 கிலோமீட்டர் கடந்து வந்தோம்னா கீழப்பெரும்பள்ளம் அப்படிங்கிற ஸ்தலத்தை அடையலாம். இந்த ஸ்தலம் பார்த்திங்கன்னா கேது பகவானுக்குரிய ஸ்தலம். இதில் பார்த்திங்கன்னா நாகநாதர் சுவாமி பேர், அம்மன் பேர் சௌந்தரநாயகி அம்மன். இவங்க 2 பேரும் வாசுகி பாம்பு உங்களுக்கு தெரியும். பார்க்கடலில் தேவர்கள் கடைஞ்சாங்க. அதில் விஷம் வந்துச்சு. வாசுகி பாம்புலேருந்து உள்ள விஷத்தை சிவபெருமான் அருந்ததுனால வாசுகி பாம்புக்கு நம்ம விஷத்தை சிவபெருமான் அருந்த நேரிட்டது அப்படிங்கிற குற்ற மனப்பான்மை வந்ததுனால வாசுகி பாம்பு இங்கே இருந்து தவம் பண்ணாங்க. தவம் பண்ணதுனால நாகநாதராக சிவபெருமான் காட்சி தந்து இங்கே உள்ள வாசுகி பாம்புக்கு மோட்சம் கொடுத்தாப்புல. அதனால தான் இங்கே உள்ள சுவாமி பேர் நாகநாதர். அதே மாதிரி வாசுகி பாம்பு நீங்கள் இங்கே காட்சி கொடுத்த அதே இடத்துலையே மக்கள் எல்லாருக்குமே அருள் பாலிக்கணும்னு வேண்டிக்கிட்டதுனால இந்த இடத்துலையே நாகநாதர், சௌந்தரநாயகி அம்மன் 2 பேருமே கேது பகவானை நோக்கி அவங்களுக்கு காட்சி தராங்க. கேது பகவான் பார்த்தீங்கன்னா மனித தலையுடனும் பாம்பு உடனும் இருக்கார். இவருக்கு ராகு காலத்திலையும் தினமும் யமகண்டத்திலையும் சிறப்பு அபிஷேகம் யாகம் எல்லாம் நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை இங்கே ரொம்ப ராகு காலம் ரொம்ப விசேஷம். அது இல்லாமல் ராகு கேது பயிற்சி இங்கே ரொம்ப விசேஷம். நீங்கள் பூம்புகாரோ மாயவரமோ வரும்போது திருவன்காடு அதுக்கு அருகில் இருக்கிற கீழப்பெரும்பள்ளம் இது 2யுமே பார்க்க மறந்துடாதீங்க. நீங்கள் எல்லாருமே இந்த ஸ்தலத்துக்கு வரணும். கீழப்பெரும்பள்ளத்தில் உள்ள கேது பகவானோட அருளை பெறணும். இதுதான் எங்களோட வேண்டுகோள். நீங்கள் எல்லாருமே வாங்க, கேது பகவானோட அருளை பெறுங்க. நன்றி, வணக்கம். என்றென்றைக்கும் உங்களுக்காக தமிழ் கடவுள் சேனல். நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.